things happened. I'm going to tell you only a few things. பல காரியங்கள் நடந்திருக்கிறது. அதிலே சிலதை மாத்திரம் What சொல்லுகிறேன். is it the devil didn't know? சாத்தான் அறியாமல் இருந்த காரியம் என்ன? Number one, முதலாவது, the devil lost his authority. சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனான். Hallelujah. That's Hallelujah. the first thing. Jesus said, all authority in heaven and earth has been given unto me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Brother, that's the first thing he lost. He lost all his authority by bringing Jesus into Hades. சாத்தான் தனக்கு இருந்த அதிகாரம் முழுவதும் இழந்து போனான். இயேசுவை பாதாளத்தில் கொண்டு வருவதற்கு அவன் இடம் கொடுத்ததினாலே. See, Revelation 1 verse 18. வெளிப்படுத்தல் 1:18. That's why Jesus says, I am he that liveth and was dead. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு. See, very clearly he is saying, I am he that liveth, but I was dead. மரித்தேன், நான் தான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And then he say, I have the keys of hell and death. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் See, இருக்கிறேன். the same hell, the same Hades where he went, now the keys he is having. எந்த பாதாளத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சென்றாரோ இப்பொழுது அவருடைய நிலைமை என்னவென்றால் அந்த பாதாளத்தினுடைய சாவியையும் மரணத்தின் சாவியையும் அவர் வைத்திருக்கிறார். Death has lost its power, Hades has lost its power. இயேசுக்கு மரணம் தன்னுடைய வல்லமையை இழந்தது, பாதாளம் தன்னுடைய வல்லமையை இழந்து போனது. Point number 2. இரண்டாவதாக, in Ephesians chapter 4 verse 8. எபேசியர் 4:8 When he ascended upon high, he led captivity captive. அவர் ஏறின பொழுது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். See, and then it says verse 9, now that he ascended, what is it but that he also descended first into the lower parts of the earth. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, அதாவது உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு அவர் வரங்களை அழித்தார் என்று சொல்லியிருக்கிறார். Which means, listen, what the apostle is trying to tell is, from the lower parts of the earth, after the death failed to hold him, when he ascended up on high, he led captivity captive. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? He led captivity captive when he ascended up on high after entering into Hades, which is in the lower parts of the earth. பூமியின் தாழ்விடங்கள் என்பது பாதாளமாகும். அந்த பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கி அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? He led who? Captivity captive. சிறைப்பட்டிருந்தவர்கள் தான் அவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். Ephesians 4:8, he led captivity captive. சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கினார். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? There were people in captivity. சிறைப்பட்ட நிலையிலே உள்ளே ஜனங்கள் இருந்தார்கள். And these people were led captive by Jesus when he ascended up on high. அவர் உன்னதத்திற்கு இயேசு கிறிஸ்து ஏறின போது அவர்களை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் கூட கூட்டி Who were the people who were, கொண்டு போய் விட்டார். who were the people in captivity? சிறைப்பட்டிருந்தவர்கள் யாவர்? All the righteous saints. எல்லா மரித்த நீதிமான்களும் சிறையாக்கப்பட்டவர்களாய் கீழே இருந்தார்கள். See, as I told you earlier, Hades was in two parts. One was known as paradise, the other was place for the unrighteous dead. நான் சொன்னதை போலவே பாதாளம் என்பது இரண்டு பாகமாக பிரிந்திருக்கிறது. ஒன்று மரித்த நீதிமான்கள் இருக்கிறதான இடம் பரதீஸ், அடுத்தது மரித்த நீதிமான்கள் இருக்கிறதான இடமாகும். That's why Jesus said, today you will be in me, today you will be with me in paradise. He told that thief, you remember? அந்த கள்ளனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை, இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். Paradise was the place where the righteous dead entered. பரதீஸ் என்பது மரித்த நீதிமான்கள் நுழைகிறதான இடம். So what happened? நடந்தது என்ன? When death could not hold him and God lifted him up on high, all the righteous dead, paradise shifted up, it went up to another place. இயேசு கிறிஸ்து மரித்து பிதாவாகிய தேவன் அவரை உன்னதத்திற்கு அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்த போது இயேசு கிறிஸ்து எழும்பின போது மரித்த நீதிமான்கள் யாவரும், அதாவது பரதீசு ஆனது மாற்றப்பட்டு விட்டது. See, remember, they were not let go free, they were led captive. அவர்கள் விடுதலையாக அவர்கள் போய் விடவில்லை, அவர்கள் சிறைப்பட்டவர்களாகவே போய் விட்டார்கள். See, he led captivity once again captive. சிறையாக்கப்பட்டவர்களை திரும்பமாக சிறையாக கொண்டு போய் விட்டார். That means one day they will be free. அப்படியானால் ஒரு நாளே அவர்கள் விடுதலையாக போகிறார்கள். What are you listening, brother? Can't you listen? Hallelujah. Don't you understand? Amazing words the Bible is. He led captivity and made them free. No. He led captivity captive. That means formerly they were in
captivity to hate, but now they are captive to Jesus and they are following Jesus. He led, they just came after him. முன்பு அவர்கள் பாதாளத்திலே மரணத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாய் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுதோ இயேசுவினால் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக இயேசுவுக்கு பின்னாகவே போய்விட்டார்கள். Say loudly, hallelujah. Hallelujah. Now they are in another place. இப்பொழுது அவர்கள் வேறொரு இடத்தில் They இருக்கிறார்கள். are all waiting. காத்துக் Hallelujah. கொண்டிருக்கிறார்கள். Devil didn't know all this, brother. இதையெல்லாம் சாத்தான் சற்றும் அறியவில்லை. Did you know all this before? உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்? Brother, death failed. மரணம் தோல்வி அடைந்தது. And next what happened? அடுத்ததாக நடந்தது என்ன? Dead men could receive life. இனிமேல் மரித்ததான நபர்கள் ஜீவனை அடைய முடியும். Ephesians 2 verse 1. எபேசியர் 2:1 And you hath he quickened who were dead in trespasses and sins. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். Now God could give life to people who were dead in trespasses and sins. இப்பொழுது தேவன் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்ததான நபர்களுக்கு தேவனால் ஜீவன் கொடுக்க முடிகிறது. Now he is given an opportunity legally to give life. இப்பொழுது நியாயமான முறையிலே ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. And then what else happened? அடுத்து நடந்தது என்ன? 1 John 3:2. 1 யோவான் 3:2 Beloved, now are we the sons of God. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Oh, look at this. Now there is an opportunity for man who was dead and forsaken. Now he can receive life and become a son of God. எப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணமும் வாய்ப்பு மனிதனுக்கு உண்டாயிருக்கிறது பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்ததான மனுஷன் ஜீவனை அடைந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறார். And Galatians chapter 4 verse 7. கலாத்தியர் 4:7 பார்க்கிறோம். And man now becomes a heir of God and joint heir with Christ. மனுஷன் தேவனோடு கூட அவன் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். See, look at this. If a son, that means I told you, man can now become a son. Now he becomes a heir of God. இப்பொழுது அதாவது மனுஷனால் பிள்ளையாக மாற முடிந்தது. பிள்ளை என்றால் அவன் சுதந்திரவாளியாயும் இருக்கிறான். And again, book of Galatians verse it says joint heir with Christ. So now we find that man is now becoming not only a son but a heir of God. இப்பொழுது மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறினது மாத்திரமல்ல, தேவனுடைய சுதந்திரவாளியும் இருக்கிறான். And 2 Corinthians 5:21. 2 கொரிந்தியர் 5:21 For he hath made him to be sin for us who knew no sin, that we may be made the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாததான அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். So now man can be made that we might be made. Now man can be made the righteousness of God. ஆகவே இப்பொழுது மனுஷன் தேவநீதியாக மாற்றப்பட முடியும். நாம் தேவநீதியாக மாற்றப்படும்படிக்கு. Now what is the meaning of righteousness of God? தேவநீதி என்றால் அர்த்தம் என்ன? Right standing with God. தேவனோடு கூட சரியான நிலையில் நிற்பது. Man lost everything because of sin. பாவத்தினாலே மனிதன் தன்னுடைய நிலையை இழந்து போனான். But when God removed the sin from man and put his righteousness of God upon man, now man is come into right standing with the creator of the universe and he can come boldly to the throne of grace. இப்பொழுது பாவம் மனுஷனுக்குள் இருந்ததான பாவத்தை தேவன் நிவர்த்தி ஆக்கினதினாலே எடுத்து போட்டதினாலே தேவனுக்கு முன்பதாக சரியான நிலையில் நிற்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை ஒரு ஸ்தானத்தை மனிதன் பெற்றிருக்கிறான். Hebrews 4:16 says, let us come boldly to the throne of grace. எபிரேயர் 4:16 பார்க்கிறோம், இப்பொழுது நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். And now man, because he has got back the righteousness of God, he can now receive whatever he has. தேவநீதியை மனுஷன் திரும்ப பெற்றுக்கொண்டதினாலே அவன் என்ன கேட்கிறானோ அதை தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற்றுவிட்டான். 1 John 3:22 whatsoever we ask we receive of him. 1 யோவான் 3:22 பார்க்கிறோம், நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். Whatsoever we ask, whatsoever we ask. Brother, if you don't understand, understand, because this is the Bible. What can you ask? Whatsoever we ask we will receive of him. நாம் கொள்வது எதுவோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட இன்றைக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். John 16 verse 23. யோவான் 16:23 Whatsoever you ask of the Father in my name, he will give it unto you. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். See, go to verse 23. In that day, அந்த நாளிலே in that day, அந்த நாளிலே in
that day. அந்த Brother, Jesus is telling his disciples in that day. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதான காரியம் அந்த நாளிலே. He's talking about today only. இந்த நாள், இன்றைய நாளை குறித்து தான் To சொல்கிறார். the disciples in that day. சீஷர்களிடத்திலே சொன்னார், அந்த நாளிலே Whatsoever you shall ask the Father in my name, he will give it to you. பிதாவினிடத்தில் என் நாமத்தினால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். That means, look at the devil is watching what is happening now. சாத்தான் கவனிக்கிற என்னதான் நடக்கிறது. What a terrible mistake I have made. எவ்வளவு பயங்கரமான ஒரு மாபெரும் தவறை நான் செய்தேன். All these people who were under my control. இவர்கள் யாரும் இதுவரைக்கும் என்னுடைய ஆளுகைக்குள் இருந்தார்களே. Because I was responsible for killing Jesus. நான் தான் இயேசுவை கொல்லுவதற்கு காரணமாக இருந்தேன். I only did everything. நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன். I only instigated Judah. நான் தான் யூதாவை தூண்டிவிட்டேன். I only instigated all those people. நான் தான் எல்லா மனிதர்களை கூட அநேக மனிதர்களையும் தூண்டிவிட்டேன். And now these people who are supposed to be dead under my control, they have now become sons and heirs and joint heirs and righteousness of God. And now God the Father is telling, whatsoever you ask, I will give you. Now the devil is getting 5 heart attacks. I hope you understand. சாத்தானுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது என்ன, இவர்கள் எல்லாருக்கும் நான் தான தலைவனாக, ஆளுகை செய்கிறவனாக, எனக்கு கீழாக, என்னுடைய அதிகாரத்துக்குள்ளதாக இருந்ததான இவர்கள் இப்பொழுது விடுதலையாயிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். தேவ நீதியாக மாறி இருக்கிறார்கள். உடன் சுதந்திரவாளியாக மாறிவிட்டார்கள். அவர்கள் என்ன கேட்டாலும் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு தருவேன் என்று சொல்ல என்னதான் நடந்தது? What is this? They become sons. என்ன இது? அவர்கள் பிள்ளைகளாக மாறிவிட்டார்களே. Something which I cannot even dream of. நான் ஒரு நாளும் சிந்திக்க முடியாததான, யோசிக்க முடியாத காரியம் நடந்து விட்டது. Devil got the biggest shock, brother. சாத்தான் படுதோல்வி அடைந்தது மாத்திரமல்ல, பயங்கரமான அதிர்ச்சியும் It's அடைந்தான். worse than any electric shock. எல்லா பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக்கை விட அதிகமான அதிர்ச்சியை பெற்றான் சாத்தான். I'll put it like this. இப்படியாக நான் சொல்கிறேன். Can you for a moment imagine to becoming the son of the richest man in the world? நீங்க ஒரு நிமிஷம் நீங்க இப்படி கற்பனை செய்ய முடியுமா? மகா பெரிய உலகத்திலேயே பணக்காரன், உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அவன் தான் பணக்காரன், உலகத்திலேயே டாப். அவன் தான் டாப். அவனுடைய பிள்ளையா நீங்க மாறுவீங்கன்னு கனவு காண்பீங்களா? Maybe 1 billionaire, okay, but son of the richest man, will you ever think, brother? மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாக நீங்க மாறுவீங்கன்னு என்னைக்காவது நீங்க யோசிப்பீங்களா? Just think about it. சற்று சிந்தியுங்கள். But that is what happened. ஆனா அதுதான் நடந்தது. Devil couldn't take it. சாத்தானால் இதை சகித்துக் கொள்ள And முடியவில்லை. above all, எல்லாவற்றிற்கும் மேலாக Luke 10:19. லூக்கா 10:19. This is the worst thing. இது மகா மோசமான ஒரு Jesus காரியம். said, I give unto you authority to trample on serpents and scorpions and all the power of the enemy, nothing shall by any means hurt you. Mark 16:17. In my name you shall cast out demons. நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்தது என்னவென்றால், லூக்கா 10:19 நாம் பார்க்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை எந்த முறையிலும் சேதப்படுத்த மாட்டாது. மார்க் 16:17 வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். See, look at this. Devil couldn't take it. கவனியுங்கள், சாத்தானால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. What happened to man? மனுஷனுக்கு என்ன நடந்தது? What was Jesus telling? இயேசு என்ன சொன்னார்? In my name you can drive out devils. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை விரட்ட முடியும். Because I give unto you authority to trample on serpents and scorpions, refers to demons and evil spirits, and not only demons and evil spirits, and over all the power of the enemy. என் நாமத்தினாலே தேள்களையும் சர்ப்பங்களையும், சர்ப்பங்கள் என்பது அசுத்த ஆவிகளையும் சத்ருவின் கிரியைகளையும் குறிக்கிறது. அவைகளை மிதிக்க உங்களுக்கு நான் அதிகாரம் தருகிறேன். அது மாத்திரமல்ல, சத்ருவினுடைய சகல வல்லமையின் மேலும் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். Devil couldn't take it. சாத்தானால் இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. He had lost everything. சாத்தான் தனக்கு இருந்த யாவையும் இழந்து போனான். See, listen, man lost everything because he obeyed the devil. சாத்தானுக்கு செவி கொடுத்ததினாலே, கீழ்ப்படிந்ததினாலே மனுஷன் தனக்கு இருந்த யாவையும் இழந்து போனான். Devil thought he was very smart. சாத்தான் நினைத்தான் தான் மிகவும் புத்திசாலியாக செயல்பட்டதாக சாத்தான் நினைத்தான். But God outsmarted the devil and made him lose everything. ஆனால் தேவனோ சாத்தானை விட பயங்கர புத்திசாலியாக கிரியை செய்து சாத்தானை ஒன்றுமில்லாமல் தனக்கு இருந்த யாவையும் இழந்து போகும்படி செய்தார். I'll put it in a better way. இன்னும் வித்தியாசமாக சொல்கிறேன். The devil thought he was smart when he moved against the first Adam. முதலாவது ஆதாமை தோற்கடித்ததினாலே, அதாவது மிகவும் புத்திசாலியாக முதல் ஆதாமின் இடத்தில் நடந்ததாக சாத்தான் நினைத்தான். But what happened? நடந்தது என்ன? God outsmarted the devil and made him lose everything
through the second and the last Adam. இரண்டாவது ஆதாம் மூலமாகவும் கடைசி ஆதாமின் மூலமாக மிகவும் மிகவும் அதிக புத்திசாலித்தனமாக தேவன் சகலவற்றையும் ஞானமான முறையிலே சகலவற்றையும் சாத்தானை இழக்கும்படி செய்து விட்டார். First Adam was deceived முதல் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான், and lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனான். The second and last Adam made a total mess of the devil. He lost everything. Brother, now the devil has lost everything. You better understand this. Other the Bible be only theory for you. பிந்தின ஆதாமோ மிகவும் மிகவும் அதிகமாக படுதோல்வி, சாத்தானே முழு குழப்பத்தினால் அவனுடைய செயல்களினாலே எல்லாவற்றையும் எழுந்து போகும்படியாக பிந்தின ஆதாம் செய்து விட்டார். சகோதரனே சகோதரி, இதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் வேதாகமம் வெறும் ஒரு புக்காக உங்களுக்கு இருக்கும். Let us come boldly to the throne of grace. தைரியமாக கிருபாசன தண்டிலே நாம் வருவோம். Let us obtain mercy. நம் கிருபாசன தண்டிலே வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். Let us begin to experience the truth and reality in this world. இந்த உலகத்திலே சத்தியத்தையும் நடைமுறையிலே உண்மையாக நடந்த காரியங்களை அனுபவிப்போம். What is reality today? இன்றைக்கு உண்மை என்ன? You are a son of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. You are the righteousness of God. நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். You are a heir of God. நீங்கள் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். You have all authority. உங்களுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. Through that name. அந்த நாமத்தின் மூலமாக The devil has lost his authority. சத்ருவானவன் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து விட்டான். Nothing shall by any means hurt you. ஒன்றும் உங்களை எந்த முறையிலும் சேதப்படுத்த You have been மாட்டாது. healed by his stripes. அவருடைய தழும்புகளினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே குணமானீர்கள். You can have what you say. நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு You உண்டாகும். can receive what you ask. நீங்கள் கேட்பது எதுவோ, வேண்டிக் கொள்வது எதுவோ அதை உங்களால் பெற்றுக்கொள்ள All முடியும். these are truth and reality. இவையெல்லாம் சத்தியம், இவைதான் உண்மை. Anything truth and reality can be experienced. எந்த உண்மையாக இருந்தாலும் எந்த சத்தியமாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். There's no need for you to live as a weak, helpless, impotent, limited, ordinary person. நீங்கள் சாதாரணமான மட்டுப்பட்ட திறமையற்ற திராணி இல்லாததான உதவி இல்லாத நபரை போல நீங்கள் வாழ அவசியமில்லை. Crucifixion is real. சிலுவையின் மரணம் என்பது உண்மை. Cross is real. சிலுவை என்பது நடந்த உண்மை. Death is real. மரணம் என்பது உண்மை. Resurrection of Jesus is real. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதும் உண்மை. Empty tomb is real. இன்றைக்கு வெறுமையான கல்லறை என்பதும் உண்மை. You son of God is also real. நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதும் உண்மை.